வணக்கம் and welcome back to Crick Calls YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல ICC சாம்பியன்ஸ் டிராஃபி 2025ஓட ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 4th மார்ச் மதியம் 2:30க்கு துபாய் கிரவுண்ட்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரெடிக்ஷன் தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், கிராண்ட் லீக்ல எந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஸ்மால் லீக்ல எந்த மாதிரி கான்டெஸ்ட்ல பிளே பண்ணா ரெகுலரா ப்ராஃபிட் எடுக்க முடியும், இந்த மாதிரி ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் தென் அனாலிசிஸ் நீங்க எல்லாமே ஃப்ரீயாவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்கிருந்து லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல கரெக்டாக நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் துபாய் கிரவுண்ட்ல நடக்க போகுது. துபாய் கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் இனிஷியலி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. ஸோ பேட்டர்ஸ் என்ஜாய் பண்ணி ஆடக்கூடிய ட்ராக் தான் துபாய் கிரவுண்ட். ஸோ இனிஷியலா பேட்டர்ஸ்க்கு ரொம்ப அட்வான்டேஜஸா இருக்கும். ஈஸியா பேட்டுக்கு வரும். ஸோ ஈஸியா பவர் பிளேல ஸ்கோர் ஆடுவாங்க. ஸோ மிடில் ஆஃப் த ஓவர்ல கண்டிப்பா ஸ்பின்னர்ஸுக்கு பேட்டர்ஸ் நல்லாவே ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஏன்னா பிட்ச் யூஸ் பண்ண ரொம்பவே ஸ்லோ ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைம்ல ஸ்பின்னர்ஸ் நல்லா போல் பண்ணி விக்கெட் எடுக்கிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த வென்யூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 260. இந்த வென்யூல டாஸ் வின் பண்ற டீம் மோஸ்ட்லி சேசிங்கை சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா 55 ODI மேட்சஸ்ல 34 மேட்சஸ் சேஸ் பண்ண டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதை கண்டிப்பா டாமினேட் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல பேட்டர் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு அப்படிங்கறத தான் பிட்ச் ரிப்போர்ட்ல சொல்ல வராங்க. இந்த வென்யூல ஹையஸ்ட் ஸ்கோர்னு பார்க்கும்போது இங்கிலாந்து 355, லோவஸ்ட் ஸ்கோருங்க போது நமீபியா 91 ரன்னும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஹெட் டு ஹெட்னு வரும்போது சாம்பியன்ஸ் டிராஃபில ஓவராலா 3 மேட்சஸ், அதுல இந்தியா 2 மேட்சும் ஆஸ்திரேலியா 1 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் வின்னிங் ப்ரெடிக்ஷன் வரும்போது இந்தியாவுக்கு 70%, ஆஸ்திரேலியாவுக்கு 30% வின்னிங் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்தியன் டீம் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸோட வர போறாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஏன்னா இந்த வென்யூ ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட்டிவான ட்ராக். அண்ட் தென் ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலிங் அட்டாக்ல தான் வர போறாங்க. ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இந்தியன் டீமுக்கு இருக்கு. ஸோ இதெல்லாமே கன்சிடர் பண்ணி தான் வின்னிங் ப்ரெடிக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் தென் நீங்க ஃபேண்டசில பிளே பண்றதுக்கு, அதுவும் பர்டிகுலர்லி ஸ்மால் லீக்ல பிளே பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஆப் தேடிட்டு இருக்கீங்களா? அதுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஆப் தான் பூம் 11 ஆப். எந்த ஒரு GST TDS கிடையாது. டெய்லி எல்லா மேட்சுக்குமே ஃப்ரீ கிவ் அவே இருக்கு. இப்போ சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு ஃப்ரீ கிவ் அவே கொடுக்குறாங்க. அண்ட் தென் உமன்ஸ் பிரீமியர் லீக் நடந்துட்டு இருக்கு, அதுக்கும் எல்லாமே ரெகுலரா ஃப்ரீ கிவ் அவே கொடுத்துறாங்க. ஸோ ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒரு 30 ஒரு 40 MB தான் வரப்போகுது. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஃப்ரீ கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி பிளே பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க பிளே பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா எந்த மாதிரி கான்டெஸ்ட்ல நீங்க பிளே பண்ணணும்னா இந்த 2 winner கான்டெஸ்ட்ல பிளே பண்ணுங்க. அதாவது ஓவராலா 4 மெம்பர் கான்டெஸ்ட் தான். ஸோ அதுல 2 மெம்பர்ஸ்க்கு வின்னிங் பிரைஸ் அமௌண்ட் கொடுக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1449 ரூபா கான்டெஸ்ட்ல நீங்க பிளே பண்றீங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 5000 இருக்கு அப்படின்னா அதை 2500 2500 2 மெம்பர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல வரக்கூடிய மெம்பர்ஸுக்கு வின்னிங் பிரைஸா கொடுக்குறாங்க. ஸோ ஈஸியா நீங்க 4 மெம்பர்ஸ்ல கண்டிப்பா டாப் 2ல வர முடியும். ஸோ கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இதுல 99% உங்களால ப்ராஃபிட் தான் எடுக்க முடியும். அதுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஆப் தான் பூம் 11 ஆப். பூம் 11 ஆப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாக நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்கேருந்து லிங்க் எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக் கால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்துருவோம். இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, சுமன் கில் 2 பேரும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. அட் நம்பர் 3ல விராட் கோலி அண்ட் தென் அட் நம்பர் 4ல ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் தென் அக்சர் பட்டேல், KL ராகுல், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், முகமது சமி, வருண் சக்கரவர்த்தி. இதான் இந்தியன் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷனோட
வர போறாங்க. அதுல 4 ஸ்பின்னர் அண்ட் தென் 2 மீடியம் ஃபேஸ் பவுலரோட வர போறாங்க இந்தியன் டீம். அதுல ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல ஹர்திக் பாண்டியாவும் முகமது சமியும் இருக்க போறாங்க. ஸ்பின்னர்ஸ்ல ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி. இந்த மாதிரி ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷன். இதுல குல்தீப் யாதவ் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அண்ட் தென் வருண் சக்கரவர்த்தி 10 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அக்சர் பட்டேல் 8 ஓவரும், ஜடேஜா ஒரு 8 ஓவரும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா 36 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 14 ஓவர்ல ஹர்திக் பாண்டியாட்ட இருந்து ஒரு 8 ஓவரும் அண்ட் தென் சமிகிட்ட இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7ல இருந்து ஒரு 8 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதை இந்தியன் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. ஆஸ்திரேலியன் டீம் சைடு வந்துட்டோம் அப்படின்னா மேத்யூ சாட் அண்ட் தென் டிராவிஸ் ஹெட் 2 பேரும் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல இன்னிங்ஸை ஓபன் பண்றாங்க. அட் நம்பர் 3ல ஸ்டீவ் ஸ்மித், மார்னஸ் லபுச்சேனே, ஜாஸ் இங்கிலீஷ், அலெக்ஸ் கேரி, கிளான் மேக்ஸ்வெல், பென் வாட்சியஸ், நாதன் எல்லிஸ், ஆடம் ஜாப்போ, ஸ்பென்சர் ஜான்சன். இந்த ஆஸ்திரேலியன் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இவங்களும் ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க. அதுல 3 ஸ்பின்னர் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸோட வர போறாங்க. இதுல லெஃப்ட் ஆர்ம் சீமர்னு பார்க்கும்போது பென் வாட்சியஸ் ஒருத்தரும் அண்ட் தென் ஸ்பென்சர் ஜான்சன், 2 லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் தென் ஒரு ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் நாதன் எல்லிஸ், 3 ஃபாஸ்ட் பவுலர், ஒரு லெக் பிரேக் ஸ்பின்னர் ஆடம் ஜாப்போ, ஆஃப் பிரேக் ஸ்பின்னர்ல மேக்ஸ்வெல், மேத்யூ சாட். இந்த மாதிரி ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷன். இதுல வாட்சியஸ் 10 ஓவர், நாதன் எல்லிஸ் 10 ஓவர், ஆடம் ஜாம்பா 10 ஓவர், ஸ்பென்சர் ஜான்சன் 10 ஓவர். ஆல்மோஸ்ட் இவங்களே 40 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. மேக்ஸ்வெல்ட் இருந்து ஒரு 6 ஓவரும், மேத்யூ சாட் இருந்து ஒரு 4 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இது ஆஸ்திரேலியன் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எல்லாம் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கிராண்ட் லீக்ல நம்ம யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், ஸ்மால் லீக்ல யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யாரெல்லாம் ரிஸ்கா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். இப்போ கிராண்ட் லீகா இருக்கட்டும், ஸ்மால் லீகாக இருக்கட்டும், நீங்க எந்த கண்டஸ்ட்ல பிளே பண்ணாலும் இந்த 4 பிளேயர்ஸுக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதாவது 99% இவங்க ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா இப்போ ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், கிளான் மேக்ஸ்வெல், ஜாஸ் இங்கிலீஷ் இவங்க 4 பேருமே டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். கண்டிப்பா ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்து ட்ரீம் டீமுக்குள்ள வந்துருவாங்க. இப்போ ஹர்திக் பாண்டியா ஒரு 8 ஓவராச்சும் பவுல் பண்றாரு. ஸோ முகமது சமி கூட இவர் தான் பார்ட்னர் போட்டு பவுல் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நல்லாவே இப்போ ரீசெண்ட் டைம் ஒரு பவுலிங்ல நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காரு. நிறைய கட்டர் பால் போறாரு. ஸோ ஸ்விங் ஆகுது இவர்கிட்ட. ஸோ இவர்கிட்ட இருந்து ஒரு 2 விக்கெட், பேட்டிங்ல ஒரு 30 ரன் வரைக்குமே அவரேஜா ஆடி கொடுத்துறாரு. ஸோ ஃபேண்டசி வைஸ் பார்க்கும்போது கண்டிப்பா இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் அக்சர் பட்டேல் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். ஸோ மிடில் ஆர்டர்ல உள்ள வராரு, ஒரு 25+ ரன் ஆடி கொடுக்குறாரு, பவுல்ல ஒரு விக்கெட்டாவது எடுத்து கொடுத்துறாரு. இது இல்லாம நிறைய டாட் பால்ஸ் அக்சர் பட்டேலுக்கு கிடைக்குது. ஸோ இதை கன்சிடர் பண்ணி தான் ஹர்திக் பாண்டியாவுக்கும் அக்சர் பட்டேலுக்கும் நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் கிளான் மேக்ஸ்வெல் டூயல் ஆப்ஷன். இந்த மாதிரி ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபி ஐசிசி லெவல்ல ஒரு மேட்ச் வருது அப்படின்னால கண்டிப்பா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய பிளேயர் தான் கிளான் மேக்ஸ்வெல். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு பேட்ல இருந்து ஒரு 30 ரன்னும் பவுல்ல ஒரு விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஜாஸ் இங்கிலீஷ் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு, ஒரு நல்ல ஃபார்ம். ஸோ விக்கெட் கீப்பர் பிளஸ் ஒரு 30 ரன் வரைக்கும் ஜாஸ் இங்கிலீஷ் பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதை கன்சிடர் பண்ணி தான் இந்த 4 பிளேயர்ஸ்க்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பர்சன்டேஜ் வைஸோ இன்னிங்ஸ் வைஸோ ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. போத் இன்னிங்ஸா இருந்தாலும் ரோஹித் சர்மாவை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச் 50+ நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சேசிங்னு வரும்போது ஒரு 30ல இருந்து ஒரு 50 ரன் வரைக்கும் ஒரு பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸ்ரேயஸ் ஐயர் அட் நம்பர் 4ல எக்ஸ்ட்ராடினரியா ஆடிட்டு இருக்காரு, ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியன் டீம் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பா இவர் பேட்ல இருந்தும் ஒரு 40+ ரன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது விராட் கோலியை 50-50 ஆப்ஷன்ல மட்டும் ட்ரை பண்ணுங்க. சேசிங்னு வரும்போது மஸ்ட் பிக்கா விராட் கோலியை ட்ரை பண்ணுங்க. சேசிங்னு வரும்போது இந்த பர்டிகுலர் மேட்ச் கண்டிப்பா இவர் பேட்ல இருந்து ஒரு 50+ ரன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்தியா அப்படின்னு வரும்போது டிராவிஸ் ஹெட் ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு, ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ அதை கன்சிடர் பண்ணி இவர் பேட்ல இருந்து கண்டிப்பா ஒரு 40+ ரன் நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் டிராவிஸ் ஹெட்டை ஒரு 60% டீம்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இவரை டிராப் பண்றீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரிஸ்கா இந்த இடத்துல நீங்க வந்து அலெக்ஸ் கேரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.
அண்ட் தென் ஸ்டீவ் ஸ்மித் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ எக்ஸ்ட்ராடினரி ஆடுவார், பாலுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுவார். ஸ்பின்னர்ஸ் அட்டாக்கோட வர போறாங்க இந்தியன் டீம். ஸ்பின்னர்ஸை நல்லாவே டேக்கிள் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர் தான் ஸ்டீவ் ஸ்மித். ஸோ அதை கன்சிடர் பண்ணி நம்ம அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். குல்தீப் யாதவ் ஓவரை கண்டிப்பா ஆஸ்திரேலியா டீம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ மிடில் ஆர்டர்ஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு 2 விக்கெட்டை குல்தீப் யாதவ் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கும். ஆடம் ஜாம்பா வெர்சஸ் விராட் கோலியோட பேட்டில் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. ஏன்னா விராட் கோலி நிறைய முறை ஆடம் ஜாம்பாட்ட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பா ஆடம் ஜாம்பா ஓவரை கடந்துட்டாரு அப்படின்னா விராட் கோலி பேட்ல இருந்து கண்டிப்பா ஒரு 50+ 10 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஆடம் ஜாம்பாட் இருந்து 1ல இருந்து ஒரு 3 விக்கெட் வரைக்கும் நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே கன்சிடர் பண்ணி தான் இந்த பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பர்சன்டேஜ் வைஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். வருண் சக்கரவர்த்திக்கு விக்கெட் கிடைக்குது அப்படின்னா 3 விக்கெட் வரைக்கும் கிடைக்கும். இல்லைன்னா விக்கெட்டே கிடைக்காம எக்கனாமியா போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ இந்தியன் டீம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்க அப்படின்னா மிடில் ஆர்டர் ஒரு 40 ஓவருக்கு அப்புறம் ரவீந்திர ஜடேஜா உள்ள வந்து ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன்னும், பவுலர் செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணும்போது ஒரு 2 விக்கெட் வரைக்கும் நம்ம ரவீந்திர ஜடேஜா இருந்து எதிர்பார்க்கலாம். அதுவே இந்தியன் டீம் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க சுப்மன் கில்லுக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். ஏன்னா சேசிங்ல ஒரு நல்ல ரெக்கார்ட். ஸோ சேசிங் வரும்போது சுப்மன் கில் இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு 35+ 10 ஆடி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதை கன்சிடர் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ஆஸ்திரேலியன் டீம்ல இருந்து பென் வார்சியஸ் ஸோ டெத்தில் போல் பண்ண போறாரு, ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர். ஸோ டெத்தில் போல் பண்ணும்போது ஒரு 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மார்னஸ் லவுச்சேனே, சப்போஸ் ஸ்டீவ் ஸ்மித், டிராவிஸ் ஹெட் இவங்கெல்லாம் கொஞ்சம் இயர்லியா விக்கெட் விட்டுட்டாங்க அப்படின்னா மிடில் மார்னஸ் லபுச்சேனே உள்ள நின்று ஒரு 30ல இருந்து ஒரு 65 ரன் வரைக்கும் ஆடி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கொஞ்சம் ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்த பிளேயர்ஸ், அதாவது இந்த கேம் சேஞ்சிங் பிளேயர் அண்ட் தென் டிஃபரன்ஷியல் பிக் அண்ட் தென் மஸ்ட் பிக் பிளேயர், இந்த பிளேயர்ஸை மட்டுமே யூட்டிலைஸ் பண்ணி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸா நீங்க கிரியேட் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ஒரு நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். சேஃபான ஆப்ஷன்ல ஹர்திக் பாண்டியா, கிளான் மேக்ஸ்வெல் இவங்க 2 பேருமே மோஸ்ட் ப்ராபபிலி சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் ரோஹித் சர்மா ஒரு நல்ல நாக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். கொஞ்சம் லிட்டில் பிட் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா அக்சர் பட்டேல், டிராவிஸ் ஹெட், குல்தீப் யாதவ் ஒரு ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது இல்லாம இந்தியன் டீம் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா சுப்மன் கில், விராட் கோலியோ ஒரு ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல ஆஸ்திரேலியன் டீம் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா மார்னஸ் லபுச்சேனை ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.